15 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இங்கே முன்னால் இருக்கிற ரோட்டில் சாலையில் தான் ஃபஸ்ட்டெல்லாம் இங்கே குடியிருந்தேங்க. தண்ணி நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் மேட்டுப்பாளையம் நகராட்சிக்கு அந்த சைடு போய் தான் நாங்கள் தண்ணி கொண்டு வந்து நாங்கள் குடிச்சிட்டு இருந்தோம். லைட் இருக்காது, படிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தோம். என்னுடைய பேர் ஆர் சண்முகம். லஞ்சம் இல்லாத ஊழலற்ற நிர்வாகத்தால் ஓடந்துறை ஊராட்சியை தேசத்தின் முன்னோடி கிராமமாக உருவாக்கியிருக்காரு முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் சண்முகம். எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாமல் சாலையோர குடிசையில் இருந்த மக்களுக்கு தனி வீடு, தரமான சாலை, குடிநீர் வசதி, சூரிய மின்சக்தி, கல்வி வசதின்னு ஏராளமான சிறப்பு வசதிகளை அரசு மற்றும் மக்கள் பங்களிப்போட உருவாக்கி ஊழலற்ற நிர்வாகத்திற்கு முன்னுதாரணமாக செயல்பட்டு வரும் சண்முகம் மற்றும் ஓடந்துறை ஊராட்சி பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஆண்டு காலம் இந்த ஊராட்சி மன்ற தலைவராக பணியாற்றினேன். நான் பணியேற்ற காலத்தில் இந்த ஓடந்துறை ஊராட்சியினுடைய வளர்ச்சி பணிகள் ஒரு 10% தான். இந்த ஊராட்சியில் ஒரு 8-9 கிராமங்கள் இருந்தன. ஒரே ஒரு கிராமத்துக்கு மட்டும்தான் குடிநீர் வசதி இருந்தது. மற்ற கிராமங்களுக்கெல்லாம் தண்ணீர் வசதிக்கே ஒரு 2 கிலோமீட்டர் போய் நடந்து போய் தான் ஜனங்கள்லாம் கொண்டு வந்து தண்ணி கொண்டு வந்து சமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. நான் பணியேற்ற ஓராண்டு காலத்திலேயே 8 கிராமங்களுக்கும் தனித்தனியாக ஆழ்துளை கிணறு, தனித்தனியாக மேல்நிலை தொட்டி அமைத்து குடிநீர் வசதி செய்து கொடுக்கப்பட்டது. எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட ஒரு பிலோ 40 லைன்ஸ், ஒரு ஷெட்யூல் ட்ரைப், ஷெட்யூல் காஸ்ட் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 600-700 குடும்பங்கள் இருந்தது. அது எல்லாமே குடிசை வீடுகளாக தான் இருந்தது. அனைவருக்கும் வீடுங்கிற திட்டத்தை நாங்கள் 2006 நாங்கள் பிளான் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கிறோம். 850 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு குடிசை இல்லாத ஒரு ஊராட்சியாக நாங்கள் மாற்றினோம். நான் ஜாயின் பண்ணும்போது என்னுடைய மக்கள் தொகை 1750 பேர் தான். ஆனால் இன்றைக்கி 9500 பேர் இருக்காங்க. இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிராமத்திலேருந்து நகரத்துக்கு மைக்ரேட்னு சொல்லுவாங்க. எங்கள் பஞ்சாயத்து பொறுத்த வரைக்கும் நகரத்திலேருந்து கிராமத்துக்கு மைக்ரேட் ஆகி மக்கள்லாம் நிறைய பஞ்சாயத்தில் கூடின காரணத்தினால அவங்களுக்கு அனைவருக்குமே அடிப்படை வசதிகள் முழுமையாக கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கமெல்லாம் இந்த பஞ்சாயத்துக்கு நிறைய வந்துருச்சு. 1999 கடைசியில் மத்திய சர்க்கார் ராஜீவ்காந்தி நேஷனல் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் சானிடேஷன் மிஷன் என்று சொல்லக்கூடிய 10% மக்கள் பங்களிப்பு, 90% இந்த மத்திய சர்க்காருடைய உலக வங்கி கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் மத்திய சர்க்கார் அறிமுகப்படுத்தினாங்க. அதே மாதிரி நான் அந்த 10% ஒரு கிராம சபை போட்டு இந்த குடிநீருடைய முக்கியத்துவத்தை அவர்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லி மக்களிடத்திலே பணத்தை வசூல் பண்ணி நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்தோம். நம்ம சவுத் ஜோன் கான்ஃபரன்ஸில் மேங்களூரில் இந்த ப்ரொப்போசலோடு அட்டன் பண்ண உடனேயே எல்லாம் ஒரு 15 மாநிலங்களில் அங்கே கலந்து கொண்ட அந்த கான்ஃபரன்ஸில் நாம் கொண்டு போன தொகை தான் 48 லட்சத்தில் 4.80 லட்சம் மக்கள் பங்களிப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னது ஒரு பெரிய தொகையாக இருந்தது. அந்த கான்ஃபரன்ஸ்லேயே எனக்கு இந்தியாவிலேயே முதல்ல இந்த மக்கள் பங்களிப்பு குடிநீர் திட்டம் இனாகுரேஷன் ஃபங்க்ஷன் அட் ஓடந்துறை 9/9/2000 அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அங்கேயே எனக்கு சீமை கொடுத்தாங்க. அப்புறம் அடிக்கல் நாட்டு விழா மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து நடத்தி 11 மாத காலத்திலேயே 13 கிலோமீட்டர் பைப் லைனு, சுத்திகரிப்பு நிலையம், உந்து நிலையம், மேல்நிலை தொட்டி எல்லாமே அமைச்சு கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷ காலம் இந்த திட்டம் இன்றும் தங்குதடை இல்லாமல் அனைவருக்கும் குடிநீர் முறையாக வழங்கி வருகிறது. இந்த திட்டம் ஒரு சிறப்பான திட்டம். இப்போ பயோமாஸ் கேசிங்கில் ஒரு 9 கிலோவாட்டு, சோலார்லாம் ஒரு 2 கிலோவாட்டு, 1.5 கிலோவாட்டு. அப்புறம் ஒரு ஹை கெப்பாசிட்டியில் நம்மளுக்கு வேணும்னு சொல்லி தான் நம்ம ஒரு விண்மில் போடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம். இந்த விண்மில் போடுறதுக்கு 1,55 லட்ச ரூபா வேணும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 2001லேருந்து 2005 வரைக்குமே இந்த ஒரு 4 ஆண்டு காலத்தில் 40 லட்ச ரூபாய் என்னுடைய பஞ்சாயத்தில் நான் சேவிங்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். 1,15 லட்சம் வங்கியில் கடன் வாங்கி அதை நம்ம 2005லேயே நம்ம எலெக்ஷன் பண்ணோம். அது 7 வருஷத்துலேயே கடன் முடிஞ்சு நமக்கு 8வது வருஷத்தில் நம்ம பஞ்சாயத்துக்கு கொடுக்கணும். ஆனால் இந்த விண்மில் பொறுத்த வரைக்குமே இயற்கை எதிர்நோக்கி தான் அந்த விண்மில் இருக்குது. நேஷன் லெவலில் லோக்கல் பாடியில் முதல் விண்மில் எங்கள் ஊராட்சியில் தான் போட்டோம். எந்த உள்ளாட்சி அமைப்பாக இருந்தாலும் சரி 10 ஆண்டு காலத்தில் முழு அளவில் அவர்கள் தன்னிறைவடை செய்யலாம் என்பது நிச்சயமான உண்மை. இந்த ஊராட்சியில் 5 கிராமம் புதுசாகவே நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அந்த பகுதிக்கு தேவையான ஒரு துவக்கப்பள்ளியை அதே இடத்துல துவங்கி அந்த துவக்கப்பள்ளியும் இப்போது நடைமுறையில் இருந்து வருது. அதனால் கல்வி பொறுத்த வரைக்குமே குழந்தைகள் எங்கேயுமே தங்குதடை இல்லாமல் போய் வரக்கூடிய அளவில் பக்கத்துலேயே ஹை செகண்டரி வரைக்குமே இங்கே செயல்படுத்தியிருக்கிறோம். நாங்கள் இங்கே ஒரு 10-14 வருஷமாக இங்கே தான் இருக்காங்க. சாலையில் இருந்தோங்க. இப்போ தலைவர் மூலியமாக இப்போ நாங்கள் எங்களுக்கு இங்கே வீடெல்லாம் கட்டி கொடுத்து சோலார் லைட்டோடு எல்லாம் எங்களுக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. தண்ணி, பைப்பு எல்லா சௌகரியமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கூலெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. அங்கே தான் குழந்தைகள்லாம் போகிறாங்க. நான் தான் இந்த ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் தலைவராகவும் இருக்கேன். இந்த ஸ்கூல் 1998 தலைவரோட முயற்சியில் கட்டப்பட்டதுங்க. இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூம்பு வடிந்த பள்ளி
அந்த பீரியடில் தமிழ்நாட்டில் முதல்னு கட்டின ஸ்கூலு இதுதான். இந்த மாதிரி மாடல் ஸ்கூலு எங்கேயும் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலில் ஒரு 78 குழந்தைங்க படிக்கிறாங்க. எஸ்சி எஸ்டி குழந்தைங்க தான் பெரும்பாலும் இருக்கிறாங்க. எல்லாம் வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க தான். ஸ்கூல் பார்த்திங்கன்னா ரொம்ப தூய்மையாக வச்சுருக்கோம். இப்போ இந்த 2017 வருஷம் இந்திய அளவில் தூய்மையான பள்ளின்னு சொல்லி இந்த பள்ளி நாங்கள் விருது வாங்கியிருக்கோம். இந்த வருஷமும் தமிழக அளவில் சிறந்த பள்ளிக்கான போட்டியில் எங்களுடைய பள்ளியும் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. அதாவது சர்வீஸ் மென்டாலிட்டி அப்படிங்கிறது தான் முக்கியமாக இருக்கணும். விருது கொடுக்குறதுங்க ஒரு பெரிய சமாச்சாரம் இல்லை, விருது வாங்குறதும் ஒரு பெரிய சமாச்சாரம் இல்லை. சமூக சேவை உணர்வோடு செயல்படக்கூடிய ஒரு நபராக இருக்கப்பட வேண்டும் என்பது தான் இந்த உண்மை. என் பேர் ஜீவனம் தான். சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இருக்கிறேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் இங்கே எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படித்தேன், காந்தி நகரில். ஃபஸ்ட்டெல்லாம் வீடு வந்து இங்கே சாலையோரத்தில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லைட் இருக்காது, படிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ரோட்டில் என்ன இருக்குதுன்னு தெரியாது, பாம்பெல்லாம் போகிறது கண்ணுக்கு தெரியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வீடு கட்டி கொடுத்தனால எல்லார் வீட்டில் சோலார் லைட் இருக்குது. கரண்ட் போனால் கூட சோலார் லைட் ஆன் பண்ணி படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. எங்களுக்கு இங்கே நல்ல ரோடெல்லாம் நல்ல காங்கிரீட் ரோடுக்கு நல்ல ரோடு போட்டு கொடுத்து, ட்ரைனேஜ் வடிகால் வசதியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ரேஷன் கடையெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே வில்லேஜிலேருந்து டவுனில் போய் எங்களுக்கு உண்டான பொருளை வாங்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கு ஒரு நாள் லீவு போட்டு போய் அந்த பொருளை நாங்கள் வாங்க வேண்டிய நிலமையில் இருந்தோம். அதையுமே வந்து அவர் முயற்சி எடுத்து எங்களுக்கு ரேஷன் கடை இங்கேயே கட்டி கொடுத்துருக்காரு. தாய்மார்கள்லாம் இந்த மாதிரி வேலைகளுக்கு போகிற அவங்களோட குழந்தைங்களையெல்லாம் படிக்க வைக்கிறதுக்காக அங்கன்வாடி மையம் அமைச்சு கொடுத்துருக்காரு. அதுபோக மாதத்தில் ஒரு நாள் எங்கள் ஏரியாவுக்கு நடமாடு மருத்துவமனைங்கிறது அதுவும் வருது. மருத்துவ வசதியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் அட்ஜாயிண்டிங் டவுன் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வந்து ஒரு வில்லேஜ் விஹெச்என், அதாவது வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை மட்டும் ஒன்று அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா எங்களுக்கு டவுனுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் தான். அதனால் எங்களுக்கு ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் ஒன்று கொடுங்கன்னு கேட்டிருக்கோம், அது கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் நாகராஜ். புது வீணாபாஜியில் குடியிருக்கோம். ஏற்கனவே முன்னாடி வந்து ஒரு 10-15 வருஷமாக ரோட்டில் தான் சாலை போட்டு குடியிருந்தோம். இப்போ இது வசதி பண்ணி கொடுத்தது நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். எந்த பிரச்சனையும் இல்லை. தண்ணி வசதி, ரோட்டு வசதி, டிச்சி வசதி, எல்லா வசதியுமே இருக்குது. சோலார் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து 5 பல்ப் போட்டு கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் ஸ்கூலு, கோயில் எல்லாமே இருக்குங்க. எல்லா வசதியுமே இருக்குது. சந்தோஷமாக இருக்கிறோம் நாங்கள். இப்போ சொல்லப்போனால் இந்த ஓடந்துறை ஒரு தன்னிறைவு பெற்ற ஊராட்சிங்கிறத நாங்கள் சொல்லிக்கிறோம். எல்லாமே எங்கள் தலைவர் எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு வீடு கொடுத்துட்டோம், குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி, சாலை வசதி, மொத்தம் அனைத்து வசதிகளுமே, அடிப்படை வசதிகளும் எல்லாம் முதுமையாக கொடுக்கப்பட்டது. லஞ்ச லாவண்யம் இல்லாத ஊழலற்ற நிர்வாகம் இருந்தால் மட்டுமே இந்த வளர்ச்சிக்கு சாத்தியக்கூறு. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம அரசாங்கத்தை எப்பவுமே நம்ம குறை கூடக்கூடாது. அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய நிதியை வந்து முழுமையாக எந்த விதமான கரப்ஷன் இல்லாமல் நம்ம அதை வந்து உபயோகத்துக்கு சரியான 100% உபயோகத்துக்கு நீங்கள் கொண்டு போனீங்கன்னா வளர்ச்சி பணிகள் நிச்சயம்.